ஹாய் குட்டீஸ். டே 7ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ப் என்னன்னாக்கா பி. பி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ப் இன் இங்கிலீஷ். பீனா தமிழில் இருன்னு அர்த்தம். பி ஃபார்ம்னு போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் பி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சேஞ்ச் ஆகுது. எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது, எந்தெந்த டென்ஸுக்கு எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஒரு வேர்ப் எடுத்து நம்ம வீடியோஸில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா V1, V2, V3 அண்ட் V4 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பி ஃபார்மில் எப்படி படிக்கணுங்கிறத பார்க்கலாம். ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங் அண்ட் வில் பி. ஸோ இது எல்லாமே பியினுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ எதெல்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பி ஃபார்மில் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு, தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் V1, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் V1ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஆல்ரெடி வி டோல்ட் V1ங்கிறது இங்கே 3 டைப்ஸில் வந்திருக்கு. வாட் ஆர் த ஃபார்ம்ஸ்? ஆம், ஈஸ், ஆர். மூணுமே V1 மிஸ் அப்படின்னு கேட்டால் எஸ், மூணுமே V1 தான். வேர் டு வி யூஸ் இட் அப்படின்னு கேட்டோம்னா, ஆம்ங்கிறது உங்களுக்கு நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ்லேயே தெரியும். எப்போ ஆம் யூஸ் பண்ணுவோம்? ஐ, தன்னை பற்றி குறிக்கும் போது. மை செல்ஃப், என்னை பற்றி நான் சொல்லும்போது ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம் அ பாய், ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து ஈஸ். ஈஸ் எப்போ வரும்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா? நான் யாரை பற்றி பேசுகிறேனோ அவங்க ஒருவராக இருந்தால், ஒரு பொருளாக இருந்தால் ஈஸ் யூஸ் பண்ணணும். அவனை பற்றி நான் பேசுகிறேன். ஐ டாக் அபவுட், நான் யாரை பற்றி பேசுகிறேனோ மூன்றாவது நபர். அவன், அவள், அது. ஸோ ஹீ, ஷீ, இட். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாக்க ஈஸ். அண்ட் தென் ஆர், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல்னா என்ன? ஒன்றுக்கு மேலே இருக்குது. யூ, எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்க, நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கனோ அவங்க ஒருத்தராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலுமே ஆர் யூஸ் பண்ணோம். யூ ஆர். அதே வந்து தேர்ட் பர்சன், அவர்கள், தே ஆர். ஓகேவா? ஸோ சொல்லாமா, ப்ரெசன்ட் டென்ஸில் V1 அப்படிங்கிறது ஆம், ஈஸ், ஆர். ஆம், ஈஸ், ஆர். ஆம், ஈஸ், ஆர். V1 எப்படி இருக்குது? ஆம், ஈஸ், ஆர். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆம், ஈஸ், ஆர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். குட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது V2. V2ங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பி ஃபார்மில் எப்படி மாறுதுன்னா V2. நார்மலாக பிளேனா, பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம என்ன சொல்லுவோம்? பிளேட். பிளேடுன்னு சொல்லுவோமா? இடி ஆட் பண்ணுவோமா? இங்கே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அது 2 வந்திருக்கு. எப்பயுமே ஒன்று தானே வரும், இங்கே 2 வந்திருக்கு. வாஸ், வேர். வாஸ், வேர். V2 என்னது? வாஸ், வேர். வாஸ் எப்போ வரும்னா சிங்குலர், ஒருமையில் இருந்தாக்க, ஒரே ஒரு பர்சனாக இருந்தால் வாஸ் வரும். அதே மோர் தென் 1 பர்சனாக இருந்தாக்க வேர் வரும். ஓகேவாடாமா? அடுத்தது பீன். V3. V3 என்னது? பீன். V4 நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம். V4ங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். படிச்சிருக்கோமா இல்லையா? அண்ட் தென் ஃப்யூச்சருக்கு வந்து வில் பி. ஓகேவாடா குட்டீஸ்? இப்போ நம்ம சொல்லலாமா? ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங், வில் பி. ஒன் மோர் டைம். ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங், வில் பி. V1ங்கிறது ஆம், ஈஸ், ஆர். V2ங்கிறது வாஸ், வேர். V3 பீன், V4 பீயிங், ஃப்யூச்சர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வில் பி. ஓகேவா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக உங்கள் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ மோர் பர்ஃபெக்ட். இந்த பி ஃபார்மை ஒரு 5 டைம்ஸ்னாலும் உங்கள் நோட்டை எடுத்து சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணுங்கள். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இட் டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா? ரீகால் பண்ண 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 உங்கள் மைண்டை விட்டு இந்த விஷயம் போகவே போகாது. ரெகுலர் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ மோர் பர்ஃபெக்ட். பாய் குட்டீஸ்.